எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரத்த கொதிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை, பிபியை குறைக்கக்கூடிய ஒரு மாத்திரை ராமிப்ரில். ரொம்ப பொதுவான ஒரு மாத்திரை. ஆனால் இதுக்கு ஒரு நிறைய இருமல் வருது, அடிக்கடி இருமல் வருது, நம்ம என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. இந்த ராமிப்ரிலுக்கு உண்டான மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் இதுதாங்க, பயங்கரமான ட்ரை காஃப். அதாவது இது சளியெல்லாம் பிடிச்சிருக்காது, வெறும் இருமல் மட்டும், வறட்டு இருமல் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இது அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாத்திரையை மாற்றுறது தான் பெட்டர். அதாவது இந்த கிளாஸ் ஏசி இனிபிட்டர்னு சொல்லக்கூடிய இந்த குரூப்லேருந்து வேறு குரூப்புக்கு மாறிடலாம். என்னோடய ரத்த கொதிப்பு சம்மந்தமான ஒரு பெரிய வீடியோவே இருக்குது, அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட் ஒவ்வொரு மாத்திரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக சொல்லியிருக்கிறேன். என்னென்னா இந்த ராமிப்ரில் மாத்திரையினாலும் வரக்கூடிய இருமல் இருமல் சிரப் குடித்தாலும் கேட்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மாத்திரையை மாற்றுறது தான் பெஸ்ட்டு, வேறு கிளாஸுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. அதை தவிர எல்லா ராமிப்ரில் மாத்திரைக்குமே தலை சுற்றல் அப்படிங்கிறது இருக்கும், இது ஹெட்டேக் இருக்கும், ஃப்ளஷிங் இருக்கும், முகத்தில் வாமிட்டிங், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சீக்கிரம் சரியாயிடும். வாந்தி வருதல் போன்ற உணர்வு இதெல்லாம் ஆரம்பத்திலுக்கும் சரியாயிடும். ஆனால் சரியாகாமல் சில பேருக்கு இருமல் முதற்கொண்டு செட்டில் ஆகாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி தான் ஆகணும். அடுத்த கேள்வி மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. லிட்டில் பிட் ஆஃப் சுகர் இஸ் வெரி எசென்ஷியல் டு ஃபியூல் த பயாலஜிக்கல் சிஸ்டம். அதாவது சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம உடல் இயக்கத்துக்கு தேவைப்படும் இல்லையா? ஆனால் என்னோடய வீடியோவில் எப்போ பார்த்தாலும் நான் என்ன சொல்கிறேன், சர்க்கரை சாப்பிடாதீங்க, சர்க்கரை சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க, ஸ்வீட்டு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறேன். அப்போது இந்த நேர் என்ன கேட்குறாருன்னா, ஆங்கிலத்தில் அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சர்க்கரை அப்படிங்கிறது கொஞ்சமாவது தேவை இல்லையா டாக்டர் நம்ம உடம்புக்கு? அதை சில விஷயங்கள் நியூட்ரிஷன் சத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு செடி கொடிகள், விலங்குகள், மனிதன் எல்லாருக்குமே கொஞ்சமாவது சர்க்கரை தேவை இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கொஞ்சமாவது தேவை இல்லையா? இல்லைங்க, ரொம்ப ரொம்ப தேவை சர்க்கரை. ஏன்னா அந்த சர்க்கரை இல்லாமல் நம்ம உடல் இயங்காது. அதுதான் நம்மளுக்கு எனர்ஜி தருது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த எனர்ஜி, அந்த சக்தி கொடுக்கறது எதுங்க? குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் தான் எரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சர்க்கரைங்கிறது நீங்கள் கேட்குற சர்க்கரை டயட்ரி சர்க்கரை, நீங்கள் நம்ம சாப்பாடின் மூலமாக எடுக்கக்கூடிய சர்க்கரைங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இட்லி, தோசை, காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய சர்க்கரை. அதில் நல்ல சர்க்கரைன்னு ஒன்று இருக்குது, கெட்ட சர்க்கரைன்னு ஒன்று இருக்குது. ஸ்வீட்டு, சோடா, இனிப்புகள், ஐஸ்கிரீமு, இதில் டைரெக்டாக நம்ம உடலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது, டேமேஜ் செய்யும், வேகமாக இரத்த குழாய்களை தாக்கும். ஏன்னா சர்க்கரை சல்லுன்னு ஏறும். ஒரு பட்டாசு வெடி இருக்குன்னா படப்படன்னு அது வெடிக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த திரியில் அப்படியே வேகமாக நெருப்பு வேகமாக ட்ராவல் ஆகுது, அப்படியே எல்லாம் வெடித்து செதறுது. அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார கற்பனை பண்ணிக்கோங்க. டைரெக்டாக சர்க்கரையோ இனிப்புகளோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா டைரெக்டாக ரத்தத்துக்குள்ளார படப்படன்னு வெடிக்கும். பட்டாசு வெடிக்கும் உள்ளார. பட்டாசு வெடித்து ரத்த குழாய்கள்லாம் டேமேஜ் ஆகும். இதே சர்க்கரையை நல்ல உணவுகள் மூலமாக கொடுக்குறேன் அப்படின்னு வைங்க. இட்லி அப்படிங்கிறது உளுந்து, அரிசி எல்லாம் சேர்த்து செஞ்ச மாவில் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். ஸோ அதனால் இட்லி நல்லது. கூடவே சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார், இல்லைனா ஏதோ ஒரு சாம்பார், இந்த சாம்பாரும் நல்ல புரதங்கள் நிறைந்தது. இப்போது இட்லி சாம்பார் மூலமாக வரக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது பட்டாசு மாதிரி வெடிக்காதுங்க. அது அப்படியே மெதுவாக நம்ம ரத்தத்துக்குள்ளே வரும், மெதுவாக ரத்த சர்க்கரை அளவுகள் ஏறும். இதனால் நம்ம உடலுக்கு நன்மை தானே தவிர தீமை கிடையாது. இட்லி, சாம்பார், காய்கறிகள், பழங்கள், ப்ராக்டிக்கலாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து இருக்குது. அந்த மாவுச்சத்து தான், கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸாக மாறுது. அந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு நல்லது. அதனால் சுகர் இல்லாமல் நம்ம உடல் இயங்காது. ஆனால் அந்த சுகர் நல்ல சுகராக இருக்கணும், குட் சுகராக இருக்கணும், பேட் சுகராக இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம். லாஸ்ட்டாக இன்னொருத்தர் கேட்டிருக்கிறது, ஃபார் சில்ட்ரன் கோயிங் யூரின் இன் பெட் வைல் ஸ்லீப்பிங் கிவ் ஏ சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பெட் வெட்டிங் குறித்து, இரவில் படுக்கையில் சிறுநீர் கழித்தல் இந்த சின்ன பசங்க பொண்ணுங்க பண்ணுறது குறித்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். எந்த வயசு வரைக்கும் இது நார்மல், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சிம்பிளான ட்ரிக்ஸு. அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு வாட்டி யூரின் போக வச்சிடணும். சாயந்தரத்துக்கு மேலே தண்ணீர் அளவுகள் ரொம்ப அதிகமாக குடிக்காமல் பார்த்துக்கணும். முக்கியமாக டயப்பர் அது இதுன்னு போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப நாள் அவங்க யூரின் போயிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீலிங்கே இருக்காது, யூரின் போகிற ஃபீலிங் இருக்காது. அதனால டயப்பர் போடுறது சீக்கிரம் நிப்பாட்டிடணும். ரொம்ப திட்டி பயமுறுத்தி யூரின் போனால் இதாகிடும் அதாகிடும் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை அது குழந்தைகளை பாதிக்கலாம். அதனால் இயற்கையாகவே அது நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. 12 வயசை தாண்டியும் இது நடக்குது அப்படின்னா தான் நீங்கள் ரொம்ப பயப்படணும். அவ்வளோ நாள் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் 6-7 வயசில் நின்றுடும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட நிறைய குழந்தைகளுக்கு தாராளமாக நின்றுடும். ஆனால் சில பேருக்கு லேட் ஆகும், 8 வயசு வரைக்கும் போகும், 9 வயசு வரைக்கும் போகும். ஆனால் 8-9ன்னு போகும்போது டாக்டரை நீங்கள் பார்க்குறது
நல்லது. சம்டைம்ஸ் அவங்க அதுக்குரிய மாத்திரைகள் ஏதாவது தந்தும் கூட இந்த பிரச்சனையை குறைக்க பார்ப்பாங்க. டவுட்ஸுக்கு என்னோட வீடியோ லிங்க் தரேன், பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.